வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். இப்போ வீடியோவை எப்படி பேசணும்னா பபப 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 இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா 4 நாளா 4 வீடியோவை அப்லோட் பண்ண. ஆனா ஒரு வீடியோ கூட இது அப்லோட் பண்றதுக்கு தகுதியான வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்லோடே பண்ண முடியாம டெலீட் பண்ணிருக்கு யூடியூப். கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தை இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு வரும்போது எந்த அப்ஜெக்ஷனும் வரல. ஆனா கடந்த 4 நாளா 4 வீடியோவுக்கு இது மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் வருது. இதுல சில விதிகளை திருத்தி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தெரியல. அப்படி திருத்தப்பட்ட விதிப்படி என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது யூடியூப் சொல்லிட்டா என்னன்னு தெரியல. அது நானும் பார்க்கல. சோ சில விஷயங்கள் அந்த வார்த்தைகள் என்ன வருது அப்படிங்கறத பார்த்துட்டு இது நாட் ஃபிட் ஃபார் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோடே பண்ண முடியாம போகுது. 4 வீடியோ. இந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆக போகுதுன்னு அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும். இப்ப ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரெக்கார்ட் பண்ணி இதே மாதிரி தான் 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனா அதை அப்லோட் பண்ண முடியல. இனிமே வாய்க்கு பிளாஸ்டரி போட்டுட்டு தான் உட்காந்து சைகை பாஷையில தான் பேசணும் போல இருக்கு. என்ன வார்த்தைகள்! ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டால் அப்படின்னா அது அப்படிதான் சொல்ல முடியும். சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டால் அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும்? வேற இந்த வார்த்தைகள்லாம் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள், இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை பத்தியே நம்ம பேச முடியாம போயிரும். எந்த விஷயமே பேச முடியாம போயிரும். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு கிடப்புல போடப்பட்டு விட்டது அப்படிங்கிறது ஏறக்குறைய தெரியுது நமக்கு. அந்த வழக்குல நம்பர் போட்டு சம்மன் அனுப்புனா மட்டும்தான் அது விசாரணைக்கு வரும், அது உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஆர் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் தாண்டி இப்போ ஆக்சிஜன் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் 2 மாசத்துக்கு இந்த தேர்தல் பரபரப்புல இந்த வழக்கை பத்தி மக்கள் அடியோடு மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இது காலம் கடத்தப்படுகிறதோ அப்படிங்கிறது தான் சந்தேகம், மக்களுக்கு இருக்கிற சந்தேகம். ஆனா மக்கள் மறக்க மாட்டோம் இந்த வழக்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த வீடியோ கள்ளக்குறிச்சி வீடியோ பாக்குறவங்க கிட்டத்தட்ட 1,50,000 அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. படிப்படியா குறைஞ்சு இன்னைக்கு ஒரு 1000-2000 பேர் தான் இந்த வழக்கை பத்தி வீடியோ போட்டா பாக்குறீங்க அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு இந்த வழக்கு மீது இருந்த ஆர்வம் எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. இந்த மாதிரி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே போக போக தான் எதிர்த்தரப்புல இருந்து பள்ளிக்கு ஆதரவா பேசக்கூடிய ஆட்களும் இந்த பத்தி பேசுறதை விட்டுட்டாங்க. சோ இந்த மாதிரி பேசுறது நம்மளே அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்க. கார்த்திக் பிள்ளை தான் சொல்றேன். சோ இந்த மாதிரி மறக்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் 2 மாசமா ஒரு கேஸுக்கு நம்பர் போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் நம்மளை கேட்க தோணுது. இது எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே. சோ ஒரு புதுசா ஆரம்பிக்கப்பட்ட சிஜிஎம் கோர்ட்டு அது 2 மாசமா இயங்குதா, அதுல கேஸ் நடக்குதா அப்படின்னு பார்க்க போனா கேஸ் நடக்கணும். 2 மாசமா கிடப்புல போட்டு பூட்டி வைக்க முடியாது கோர்ட்டை. ஏதாவது ஒரு கேஸ் நடந்துட்டு தானே இருக்கும். அப்ப நம்பர் போடாமையா கேஸ் நடத்துனாங்க? இந்த 2 மாசமா எந்த கேஸுமே அந்த கோர்ட்டை நடத்தப்படலையா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி கேள்விகள்லாம் முன்னாடி வரும்போது இந்த 2 மாசமா எத்தனை வழக்குகள் நடத்தப்பட்டுகின்றன அப்படிங்கறத நம்ம விசாரிக்க சொல்லியிருக்கோம். அது நம்பர் போட்டுட்டு இருக்காங்கன்ற தகவல் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ நம்பர் போட்டு இந்த வழக்கை எப்ப கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அவங்களே போட்டு அவங்களே இது பண்ணதான் உண்டு. ஒருவேளை ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களோ, அங்க இருக்கிற நம்பர் போடுறதுக்கு ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களோ அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சோ இந்த மாதிரியான ஒரு வழக்கை விசாரணைக்கு கொண்டு வரதே இப்ப குதிரை கொம்பா இருக்கு அப்படிங்கிறது தான் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இத ட்ரையலுக்கு கொண்டு வரதே இவ்வளவு போராட்டமா இருந்தா இதுல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படாம வேலையா இருக்கும். சோ இதுல சீரியஸா சொல்லணும்னா இதுல இருக்கிற வக்கீல்கள் எல்லாம் பிஸியான வக்கீல்கள், இதுல ஆஜராகிற வக்கீல்கள்லாம்
அவங்களுக்கு வந்து திடீர்னு சம்மன் அனுப்பி குறைந்த கால அவகாசத்துல நீங்க வந்து இந்த சம்மனுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் நேரில் ஆஜராகி அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஸியான வக்கீல்களை வந்து அந்த டைமுக்குள்ள அவங்கள வந்து அந்த டைம் கேப்ல அவங்கள அந்த டைமுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியுமா கோர்ட்டுக்குள்ள அப்படின்னு வந்து பெரிய வந்து காரியமா இருக்கும். ஏன்னா அவங்க வேற வேற கோர்ட் கேஸ்ல கமிட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்ல ஆஜராகக்கூடிய டைம் வந்து குறைந்த கால அவகாசத்துல சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களால வர முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி வர முடியாம போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது சம்மன் அனுப்பி அந்த சம்மனுக்கு நம்ம போக முடியலன்னாக்கா அதுவும் ஒரு வகையில தாமதம், வேணும்னே தாமதம் படுத்துற மாதிரி, அது நம்ம தாமதப்படுத்துற மாதிரி ஆயிரும். ஸோ இது மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்கள் எல்லாம் தாண்டி தான் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு வெளியே வரும். அதையும் போக இந்த மாதிரி வழக்குல கடுமையான தண்டனைகள் குற்றவாளிக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்ம அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள், பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் குற்றங்கள் அது வந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த தண்டனை எவ்வளவு கடுமையா இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த சம்பவங்களுக்கு கொஞ்சம் வந்து தடை ஏற்படும். ஏன்னா பயம் வரும், இந்த மாதிரி கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது பயத்துல குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வழக்கா இந்த வழக்கு இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம இந்த வழக்கை இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்கோம். சோ இழுத்துட்டு இருந்தாலும் நம்ம பேசிட்டே இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னா அது காரணம் இதுதான். இந்த மாதிரி குற்றங்கள் பெண்கள் மீது, மாணவிகள் மீது, சிறுமிகள் மீது நடத்தப்படும் இது மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அப்படிங்கிறது மீறி இந்த மாதிரி பாலியல் தொல்லை, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த 25 வயசு பொண்ணு நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல, அருப்புக்கோட்டை டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னா, எனக்கு அறிமுகமான ராஜ்குமார் வந்து என்னை சந்திச்சாரு. நான் வந்து நானும் என் தங்கச்சியும் ஒரு பனியன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த சம்பளத்தை வாங்கறதுக்காக நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த ராஜ்குமார் வந்து என்னை மீட் பண்ணி, எனக்கு அறிமுகமான அவர் தான் அவர் என்னை மீட் பண்ணி, உங்க மாமா வந்து ஆக்சிடென்ட் ஆகி காயம் அடைஞ்சிருக்காங்க கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நானும் தங்கச்சியும் அவர் கூட மோட்டார் சைக்கிள்ல போனோம். அவர் வந்து வால்வாங்கி அப்படிங்கிற பகுதியில உள்ள காட்டு பகுதி கிட்ட போகும்போது அங்க 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ராஜ்குமார் வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு, சும்மா தாக்குற மாதிரி பாவலை பண்ணி அவரை அடிச்சு விரட்டி விட்டுட்டு நாங்க கூச்சல் போட்டோம். இந்த 4 பேர் சேர்ந்து எங்களை கூட்டா பாலியல் பலாத்காரம் பண்ணி கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, விசாரணை மேற்கொண்டு இவங்க சொல்றது உண்மையா அப்படிங்கறது மாதிரி விசாரிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு நேர்லயும் போய் அங்கேயும் விசாரணை பண்ணதுல இந்த 4 பேருக்கும் உறுதுணையா இருந்திருக்காரு ராஜ்குமார் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு. அப்போ இந்த 4 பேர் சேர்ந்து ராஜ்குமார்ட்ட சொல்லி இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. சோ இவர் வந்து அதே மாதிரி இவங்களை கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா அவங்கள தாக்கி அனுப்புற மாதிரி நாடகம் ஆடிட்டு அவர் போயிட்டாரு. இவங்க 4 பேர் சேர்ந்து இவங்களை கற்பழிச்சிட்டாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு இந்த 4 பேரை தேடிட்டு வராங்க வலை வீசி. யார் அந்த 4 பேர்னு பாத்தீங்கன்னா, ராஜ்குமார், பாலு, இன்னொரு ராஜ்குமார், கனி, அப்புறம் சுந்தர மகாலிங்கம். இந்த 5 பேரை வந்து வழக்கு பதிவு பண்ணி வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல, தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இன்னொரு சம்பவம் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து அடுத்த பாலினத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் அதிர்ச்சிகரமான சம்பவம். கும்பகோணம் கோவிலச்சேரி வீழ்ந்த கண்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணு, அவங்களுக்கு வந்து 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணு. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற தனியார் பள்ளியில குழந்தைகள் காப்பாளரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ 5 வயது சிறுவன் ஒருத்தன் வந்து இடைவேளை நேரத்துல கழிவறையை பயன்படுத்துறதுக்காக போயிருக்கான். இந்த அம்மாவும் பின்னாடியே போய் அவன்கிட்ட வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருக்காங்க.
என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. சோ பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது தான் போலீஸ் தரப்புல சொல்லப்படுற விஷயம். இந்த விஷயத்த முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த ஆண்டி, உங்களுக்கு ஆண்டி, அந்த பையனுக்கு பாட்டி. சோ அந்த பொண்ணு பேர் வந்து கோகிலா. சங்கூதர வயசுல சங்கீதா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சோ 50 வயசு பொண்ணுக்கு 5 வயசு பேரன் வயசு, கொள்ளு பேரனே கூட சொல்லலாம், பேரன் வயசு ஒரு பையன்கிட்ட பாலியல் சீண்டல் நடத்தி அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. அவன் வந்து அவன் அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டான். அதை அவன் அண்ணன் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொன்னோடனே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சு போய் இது மாதிரி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவங்க போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சு அந்த பொண்ணு செஞ்சது தப்புதான் சொல்லிட்டு அந்த பொண்ணை போக்சோ வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. ஸோ 50 வயசு பெண்ணு 5 வயது சிறுவன்கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்ததா வந்த தகவல். இப்ப இதே மாதிரியான தகவல் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த தலைமை ஆசிரியரை மாற்றல் அப்படின்னு சொல்ல ஒரு சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பள்ளி மாணவர்கள் வந்து வகுப்பறையை புறக்கணிச்சு தர்ணால ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த தலைமை ஆசிரியர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறத எடுத்துக்காட்டாரு. அதே நாள்ல வந்த இன்னொரு தகவல், தலைமை ஆசிரியர் பாலியல் பலாத்காரம், பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி மாணவிகள் அதே மாதிரியே வகுப்பறையை புறக்கணிச்சு தர்ணா பண்ணியிருக்காங்க. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த தலைமை ஆசிரியர் வேற ஒருத்தர், அப்படி ஒரு தலைமை ஆசிரியர், இப்படி ஒரு தலைமை ஆசிரியர். சோ தலைமை ஆசிரியரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் போராடுற அளவுக்கு நல்லவர்களாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடிய தலைமை ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இது மறுக்க முடியாது, இது நடந்துட்டு தான் இருக்கு. சோ இந்த மாதிரி கருப்பு ஆடுகளை களை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அது எப்படி களை எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு அது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும். நம்ம பேசுறோம், ஆனா இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருமா அப்படிங்கிறது இந்த வீடியோ வெளியே வந்தா மட்டும்தான் தெரியும். சரி, பொசுறு செய்தியா பிரதமர் மோடி சேலத்துக்கு வந்துட்டு போகும்போது நடந்த ஒரு 2 சம்பவம். ஒன்னு வந்து அவர் ராணுவ ஹெலிகாப்டர் பயன்படுத்தி இருக்காரு. பிரதமர் மோடியாக அரசு விழாக்களில் கலந்து கொள்ள வந்தா ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்துறது தவறில்லை. ஆனால் கட்சிக்காக பிரச்சார கூட்டத்துக்கு வரும்போது ராணுவ ஹெலிகாப்டரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். 2வது, பள்ளி மாணவிகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஆனா இவருடைய பொதுக்கூட்டத்துக்கு ஊர்வலத்துக்கு வந்து பள்ளி மாணவிகளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு காவி துண்டு அணிவிச்சு, சீருடையில வந்த மாணவிகளுக்கு காவி துண்டு அணிவிச்சு அவங்கள வந்து மோடியை பத்தி புகழ்ந்து பாட்டு பாட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இதை பத்தி மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் போய் தேர்தல் கமிஷன் முறையிட்டு இருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்டாவும் கொடுத்திருக்காங்க, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. ஆனா தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா தேர்தல் கமிஷனரை சமீபத்தில் நியமிச்சது வந்து பிஜேபி, மோடியும் அவங்க மந்திரி சபையை சேர்ந்த ஒரு மத்திய மந்திரி. எதிர்கட்சி தலைவர் சும்மா டம்மியா வச்சுட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இவங்களே நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? இதுதான் கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வெளிவருமா அப்படிங்கிறது வந்து அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும். ஏற்கனவே 4 வீடியோவை அப்லோட் பண்ண முடியாம போனுச்சு. 4 நாளா வீடியோ போடாம விட்டதுக்கு நல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு இவ்வளவுதான் தகவல் கிடைச்சிருக்கு நமக்கு. மேற்கொண்டு தகவல் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.